ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னாச்சுங்க? ஒண்ணுல அது ஒண்ணுல உள்ளுக்குள்ள கால் வலிக்கிடுச்சு. மூணாவது முறை முங்கி எழும்போது பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு பொம்பிக்கு. என்ன பண்றான்னு பாப்போம். இப்போவோ இல்ல அடுத்த தடவை முழுகி எழுந்திருக்கும் போது சித்தார்த்த மொத்தமா முழுகிடுவான். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தவிச்சு தண்ணி குடிக்க போறாங்க. நான் பட்ட அவமானத்துக்கு இவங்களுக்கு இதுதான் பதிலடி. பிரச்சனை எதுவும் ஆகாதுல்ல அத்தை? போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் அத்தை. எந்த பிரச்சனையும் வராது, பாத்துக்கலாம். என்னங்க? ஒண்ணுல மம்மி. என்ன தாத்தா, அண்ணன் ஒரு மாதிரியா பண்ணுது, எனக்கு பயமா இருக்கு. நீ சும்மா இருமா. பொம்மிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலான்னு சித்தார்த்த ஒரு பிளான் பண்ணிருக்கான். கொஞ்சம் அமைதியா இரு, அதை கெடுத்துறாத. நீ இப்ப டென்ஷன் ஆன, பொம்மியும் டென்ஷன் ஆவா. அடுத்த தடவை மூழ்கி எழுதுக்கும் போது சித்தார்த்த உள்ளவே கிடந்து தவிக்கிற மாதிரி பண்ண போறான். நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. தாத்தா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? சும்மா ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி தூள் கலப்ப போறான்னு மட்டும் பாரு. அமைதியா இரு. போ. இந்த பரிகாரம் முடிஞ்சதும் பொம்மிக்கு குணமாகணும். ஆனா அதே நேரத்துல நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்ந்து இதே இடத்துல பொம்மி சரியாயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கு? சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையா? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? மூணாவது தடவை மூழ்கிடலாமா? முங்கலாம் பொம்மி. பாரு, இப்ப அவங்க முங்கிட்டாங்க. என் பேராண்டி மட்டும் இப்ப வெளியே வரமாட்டான் பாரு. என்னவோ தாத்தா, இருந்தாலும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ அப்படி போய் ஓரமா நில்லு, வேடிக்கை மட்டும் பாரு. போ. என்னங்க பொம்மி மட்டும் மேல வர, சித்தார்த்த காணுமே. சித்தார்த் தம்பி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.